வள்ளி மகள் வந்து ஒரு வேடனுக்கு மகளா பிறக்கிறா. அவ அங்க பகுதியில இருக்கக்கூடிய திணை காடுகள வந்து காவல் காத்துட்டு இருக்கும்போது, முருகப்பெருமான் வந்து அவள் மீது காதல் கொண்டு, அங்க போய் அவள பலவிதமாக அவர்கிட்ட காதல் முகத்தை வெளிப்படுத்துறாரு. வளையல்லாம் கொண்டு போய் அவள கைப்பிடிக்க பார்க்குறாரு. அவ முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு கிழவன் உருவத்துல போய் அவளை காதலிப்பதாக சொல்றாரு. ஆனா அந்த காதல் கைகூடல. அதனால அவருடைய தமையன் கணேசன கூப்பிட்டு, யானை ரூபத்துல வந்து அவர் மிரட்டவும், அந்த மிரட்டின உடனே அதை பார்த்து பயந்து ஓடி வரவும், இவர் வந்து தன்னுடைய சொந்தமான சுயரூபத்தை காட்டி, அவளை வந்து கரம் பிடித்ததாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுது. அந்த நேரத்துல யானைக்கு பயந்து போய் அவர் மறைந்த இடம் தான் இப்போ வள்ளி குகை, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய குகை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றோம் பார்த்தா, மீனவர் குலத்தில் பிறந்த தெய்வானை அப்படிங்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து மணமுடிப்பதற்காக அதை வந்து கடத்தி கூட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல வந்தோடனே விடிஞ்சிருது. விடிந்த இடம் தான் இன்னைக்கு விடிந்த கரை தான் இன்றைக்கு இடிந்த கரை என்று அழைக்கப்படுது. அந்த பரதூர் குல மக்கள் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முருகனை வந்து மச்சான் சாமி அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. இந்த மாதிரி தெய்வானை கூட்டிட்டு வரார் அப்படின்னு சொன்ன உடனே வள்ளி என்ன பண்றா அப்படின்னா, வேகமாக கோபமாக சென்று இந்த வள்ளி குகைக்குள்ள ஒளிந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு வரலாறு சொல்லப்படுது. இந்த வரலாறுகள் இருந்தாலும் இந்த வள்ளி குகை வந்து ஒரு விசேஷமான குகை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குகைக்குள்ள நம்ம பின்னால் இருக்கிற இடத்துல நம்ம குகைக்குள்ள கூடி போய் வெளியே வர்றது வந்து ஒரு ஒரு வகையான அது வந்து ஒரு யோகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்னொரு காலத்துல சிறுவனா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குகை ரொம்ப மோசமா இருக்கும். ஒருவர் தான் போக முடியாத மாரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பெருசா ஆக்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் உள்ளே போய்விட்டு வெளியே வரும்போது நம்ம அறியாமலே ஒரு மூச்சுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா, அதில தொட்டில் குழந்தைகள்லாம் போட்டு தொங்க போடுறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, சமீப காலத்துல வந்து இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லும் வண்ணமாக வண்ணம் தீட்டி, மிக சிறப்பாக அந்த வண்ணத்தை வந்து வரிசையா தீட்டியிருக்கிறாங்க. அதாவது முருகன் வந்து வள்ளியை வந்து பார்த்தவுடன் காதல் கொள்ளுவது, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வளையல் வியாபாரம் செய்வது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யானை ரூபத்தில் வந்து அவளை வந்து பயமுறுத்துவது, தன் ரூபத்துல வந்து அவர் வந்து அதுக்கப்புறம் அவருக்கு காட்சி தருவது. இந்த மாதிரி திருமண காட்சி உட்பட மற்ற காட்சிகளை அவங்க பிரம்மாண்டமாக வரைஞ்சிருக்கிறாங்க. மொத்தத்துல போனா இந்த வழியில போனா, அந்த பக்கத்துல போகக்கூடிய மீனவர்களே இந்த வள்ளி குகைக்கு தேங்காய் உடைச்சிட்டு போறது தான் வழக்கமா கொண்டு வந்திருக்கிறாங்களாம். இந்த வள்ளி குகையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா நீங்களும் தெரிவிக்கலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.